അകത്തിരിക്കുന്നവന് 7 പേരുകളുണ്ട്, 7 സ്വഭാവമുണ്ട്. ആമേൻ. உள்ளே வாசம் பண்ணுகிறவருக்கு 7 வித சுபாவம் இருக்கிறது. ഒന്ന് പ്രാവ്, ஒன்று புறா. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ലൂക്കോസ് സുവിശേഷം 3:21 വായിക്കുമ്പോൾ லூக்கா எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும்போது നിന്റെ അകത്തിരിക്കുന്നവൻ உங்களுக்குள்ளே இருக்கிறவர் പ്രാവിനെ കാണിക്കുന്നു. அது புறாவை காண்பிக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ആമേൻ. ഈ പ്രാവിന്റെ പ്രത്യേകത, இந்த புறாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்பம்சம், അതിന്റെ കണ്ണിൽ നിന്ന് എപ്പോഴും കണ്ണുനീർ ഒഴുകിക്കൊണ്ടിരിക്കും. புறாவின் கண்களில் இருந்து எப்போதும் கண்கள் ஆமென் நிறைந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும். അത് പ്രാർത്ഥനാ ജീവിതത്തെ കാണിക്കുന്നു. அது ஜெப வாழ்க்கையை காண்பிக்கிறது. ഈ പ്രാവിന് 2 ചിറകുകളുണ്ട്. இந்த புறாவுக்கு 2 சிறகுகள் உண்டு. 2 ചിറകിലും 2 சிறகிலும் 9 ഫെദറുകളുണ്ട്. 9 ஆமென் இறகுகள் இருக்கிறது. തൂവൽ ഉണ്ട്. ஆமென் இறகுகள் உண்டு. 9 തൂവൽ ஆமென் 9 இறகுகள் ഫലത്തെ കാണിക്കുന്നു. ஆவியின் கனிகளை காண்பிக்கிறது. സ്നേഹം, அன்பு, സന്തോഷം, சந்தோஷம், സമാധാനം, சமாதானம் എക്സെട്രാ. 9 ഫലം. ஆமென். 9 ஆவியின் கனிகள். അടുത്ത ചിറകിലിരിക്കുന്ന 9, ஆமென் ஆமென் பக்கத்து ஆமென் அடுத்த சிறகில் இருக்கக்கூடிய அந்த 9 இறகுகள் 9 കൃപാവരങ്ങളെ കാണിക്കുന്നു. 9 விதமான ஆவியின் ஆமென் வரங்களை காண்பிக்கிறது. പ്രാവിനെ വളർത്തിയവരടുത്ത് ചോദിച്ചാൽ അറിയാം. புறாவை வளர்த்தினவரிடத்தில் நீங்கள் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், ഇതിന്റെ പുറകിൻ ചിറകുണ്ട്. ஆமென் இதற்கு பின்னாகவும் ஆமென் சிறகு இருக்கிறது. അത് 5 ഫെദറിനെ 5 ഫെദർ ഉണ്ട് അവിടെ. ஆமென் அதற்கு 5 இறகுகள் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അത് 5-fold മിനിസ്ട്രിയെ കാണിക്കുന്നു. 5 விதமான ஊழியங்களை காண்பிக்கிறது. ഒരു ചിറക് ആത്മാവിന്റെ 9 ഫലം, ஒரு இறகு ஆமென் சிறகு ஆவியின் 9 வரங்கள், ഒരു ചിറക് ആത്മാവിന്റെ 9 കൃപാവരം, இன்னொரு சிறகு ஆவியின் ஆமென் ஹல்லேலூயா அன்பு ஆமென் 9 ஆவியின் கனிகள், പിന്നിലിരിക്കുന്നത് பின்னே இருப்பது 5-fold மினிஸ்ட்ரி. ஆமென் 5 விதமான ஊழியங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 2 இரண்டாவதாக അപ്പോസ്തലത്തെ 2-ാമത്തെ വചനം, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் 2வது வசனம். അകത്തിരിക്കുന്നത് കാറ്റ് പോലെയാണ്. ஆமென் உள்ளே இருக்கிறவர் காற்றை போலவர். അതുകൊണ്ട് യോഹന്നാൻ പറഞ്ഞത്, அதனால தான் யோவான் சொன்னார், നിന്റെ അകത്തിരിക്കുന്നവന്റെ ഒരു സ്വഭാവം ஆமென் உங்களுக்குள்ளே இருக்கிறவருடைய ஒரு சுபாவம் പ്രാവാണെങ്കിൽ, புறா என்றால் അടുത്ത സ്വഭാവം வேறொரு சுபாவம் കാറ്റാണ്. காற்று. അത് മർക്കോസിന്റെ മാളികയിൽ ഇറങ്ങി. அது மார்க்குவின் மேல் வீட்டறையிலே இறங்கி வந்தது. അഭിഷേകത്താൽ എല്ലാവരും നിറഞ്ഞു. அபிஷேகத்தால் எல்லோரும் நிறைந்தார்கள். ഈ കാറ്റ് സഭയ്ക്കകത്ത് അടിച്ചപ്പോ இந்த காற்று சபையிலே வீசின போது 120 പേര് മാത്രമായിരുന്ന വിശ്വാസി, ஆமென் 120 பேர் தான் அங்கே கூடியிருந்தார்கள். അത് 3000-ആയി വർദ്ധിച്ചു. அந்த 120 பேர் 3000 என்ற எண்ணிக்கைக்கு பெருகினார்கள். നിന്റെ അകത്തിരിക്കുന്ന കാറ്റ് വെളിയിൽ വന്നാൽ, உங்களுக்குள்ளே இருக்கிற காற்று வெளியே வருமானால் നിന്റെ സഭയ്ക്കകത്ത് ഓവർഫ്ലോ നടക്കും. உங்கள் சபையிலே ஆத்துமாக்கள் நிரம்பி வழிவார்கள். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്ത് கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, അകത്തിരിക്കുന്ന കാറ്റ് പുറത്തു വരണം. ஓ உள்ளே இருக்கிற காற்று வெளியே வர வேண்டும். Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஆமென். ഏകദേശം 30 ലക്ഷത്തോളം പേരുമായി മോശ വരുമ്പോ, ஏறக்குறைய 30 லட்சம் ஜனங்களோடு மோசே ஆமென் எகிப்தை விட்டு வெளியே வரும்போது ചെങ്കടൽ പറഞ്ഞു, செங்கடல் சொன்னது, മുന്നോട്ട് വിടത്തില്ല. நான் முன்னேற விட மாட்டேன். ഫറവോൻ പറഞ്ഞു, பார்வோன் சொன்னான், മുന്നോട്ട് വിടത്തില്ല. முன்னேற விட மாட்டேன். Praise the Lord. ஆமென். മോശയുടെ അടുത്ത് ദൈവം പറഞ്ഞു, ஆனால் மோசேயோடு தேவன் சொன்னார், കൈ നീട്ടാൻ പറഞ്ഞു. கையை நீட்டு என்று சொன்னார். പ്രതികൂലത്തിന്റെ നേരെ കൈ നീട്ടാൻ പറഞ്ഞു. போராட்டத்துக்கு நேராக அவர் கையை நீட்ட சொன்னார். എവിടെയാണോ നീ പ്രോബ്ലം കാണുന്നത്, எங்கே நீங்கள் பிரச்சனையை பார்க்கிறீர்களோ അവിടെ ഒരു സൊല്യൂഷൻ ഉണ്ട്. அங்கே ஒரு பரிகாரம் இருக்கிறது. എവിടെയാണോ നീ പ്രോബ്ലത്തെ കാണുന്നത്, எங்கே நீங்கள் பிரச்சனையை பார்க்கிறீர்களோ അവിടെ ഒരു എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. அங்கே ஒரு காலாவதி நாளும் உண்டு. Praise the Lord. Amen. Wherever problem, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ there is expiry date. ஆமென். அங்கே அந்த பிரச்சனைக்குரிய காலாவதி நாளும் இருக்கிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ചെങ്കടൽ செங்கடல் പെർമനന്റ് അല്ല, அது நிரந்தரமானது அல்ல, ടെമ്പററി. டெம்பரரி, പറഞ്ഞേ, தற்காலிகமானது. അഭിഷേകം அபிஷேகம் പെർമനന്റ് ആണ്, அது நிரந்தரமானது. പ്രോബ്ലം பிரச்சனைகள் ടെമ്പററി ആണ്. அது தற்காலிகமானதாக இருக்கிறது. നീ ടെമ്പററിയെ പെർമനന്റ് ആക്കരുത്. ஆமென். நீ ஆமென். ஹல்லேலூயா.
ടെമ്പററിയെ പെർമനന്റ് ആക്കരുത്. ஆமென். தற்காலிகமா இருக்கக்கூடியதை நிரந்தரமா மாத்திராதீங்க. ഒരു പെർമനന്റ് നിന്റെ അകത്തിരിപ്പുണ്ട്. ஒரு நிரந்தரமானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். പുറത്തിരിക്കുന്നത് ടെമ്പററി ആണ്. வெளியே இருப்பது அது தற்காலிகமானது. എപ്പോഴാണ് മോശ കൈ നീട്ടിയത്? எப்போது மோசே கையை நீட்டினாரோ മോശയുടെ അകത്തിരുന്ന കാറ്റ് വെളിയിൽ വന്നു. மோசேக்குள்ளே வாசம் பண்ணிக்கொண்டிருந்த காற்று வெளியே வீச ஆரம்பித்தது. Praise the Lord. Amen. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഒരു ബൈക്കിന്റെ മാക്സിമം സ്പീഡ്, ஒரு பைக் அதிக வேகம் என்று சொன்னால் 140 മൈൽ സ്പീഡാണ്. 140 மைல் ஸ்பீடு. അത്രയും സ്പീഡിൽ പോയ ആളുടെ കാര്യത്തിൽ തീരുമാനമാവും ഞാൻ പറയുന്നത്. ஆமென். அவ்வளவு ஸ்பீட்ல போனாலும் ஓட்டுகிற நபருக்கு ஏதோ ஒன்னு நடக்கும். Praise the Lord. Amen. ഒരു ഒരു കാറിന്റെ മാക്സിമം സ്പീഡ്, ஒரு கார் அதிகபட்ச வேகம் 180 ആണ്. ஆமென். 180. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു ട്രെയിനിന്റെ സ്പീഡ്, ஒரு ட்ரெயினுடைய வேகம் 400 കിലോമീറ്റർ വേഗതയാണ്. 400 കിലോമീറ്റർ വേഗം. ഒരു ഫ്ലൈറ്റിന്റെ വേഗത വിമാനத்துக்குரிய വേഗം ഏകദേശം 700-800 കിലോമീറ്റർ വേഗതയാണ്. ഏറെക്കുறைய 800-700-800 இந்த இடைப்பட்ட வேகம். ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். അന്ന് ചെങ്കടലിനകത്ത് അടിച്ച കാറ്റിന്റെ വേഗത அன்றைக்கு செங்கடலிலே வீசின காற்றின் வேகம் 2200 കിലോമീറ്റർ വേഗത. 2200 കിലോമീറ്റർ വേഗം. ഹല്ലേലൂയ. ആമേൻ. 140 മൈൽ സ്പീഡിൽ പോകുന്ന പൾസർ ഇങ്ങനെ പോകത്തില്ല. ஆமென். 140 மைல் ஸ்பீட்ல போகக்கூடிய பல்சர் போகும்போது அப்படிதானே போகுது. മൂക്കിൽ പഞ്ഞി വെക്കാനാടാ പോകുന്നതെന്ന് കേട്ടിട്ടുണ്ട്. ஆமென். ஆமென். நான் கேட்டிருக்கறாங்க. மூக்குல பஞ்சு வைக்க தான் போயிட்டு இருக்கியா? வீட்ல சொல்லிட்டு போயிட்டியா? ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. 500 കിലോമീറ്റർ വേഗതയിൽ പോകുന്ന ട്രെയിനിന്റെ അടുത്ത് പോയി നിന്നാൽ നീ അതിന്റെ അടിയിൽ പോയി വീഴാൻ സാധ്യതയുണ്ട്. 500 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய ட்ரெயின் பக்கத்துல போய் நின்னா நீங்க அந்த ட்ரெயினுக்கு இடையில் விழ வாய்ப்பு உண்டு. ചില മീറ്റർ വരെ ഭൂമി ഷെയ്ക്ക് ആയിക്കൊണ്ടിരിക്കും. ஆமென். சில மீட்டர் வரையிலும் அந்த பூமி ஆமென் ஹல்லேலூயா அசைந்து கொண்டுதான் இருக்கும். Praise the Lord. அதிர்ந்து கொண்டிருக்கும். ഇനി 800 കിലോമീറ്റർ വേഗതയിൽ പോകുന്ന ഫ്ലൈറ്റോ, ஆமென் 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய விமானம். Praise the Lord. ஆமென். ആ ഫാനിനകത്താറ്റ് അകപ്പെട്ടു പോയാൽ அந்த ஃபேன் லீஃப்ல மாட்டினா ടൊമാറ്റോ ചട്നിയെ കാട്ടി ഗതികെട്ട അവസ്ഥയായിരിക്കും. தக்காளி சட்னியை விடவும் மோசமா மாறிடுவோம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരാമേൻ പറഞ്ഞു. ராமீன் சொல்லுங்க. Praise the Lord. ஆமென். മിക്സിക്കകത്തിട്ട ടൊമാറ്റോ ചട്നി ആയിട്ടെങ്കിലും കിട്ടും. ஆமென். ஹல்லேலூயா. மிக்ஸில போட்டா அட்லீஸ்ட் தக்காளி சட்னியாச்சும் கிடைக்கும். ഇതിനകത്ത് പോയാൽ ഒന്നും കിട്ടത്തില്ല. ஆனா இதுல மாட்டினா ஒண்ணும் கிடைக்காது. അപ്പൊ 2200 കിലോമീറ്റർ വേഗതയിൽ 2200 கிலோமீட்டர் வேகத்தில் ഞാൻ ഈ പറയുന്നത് ബൈബിൾ സ്കോളേഴ്സിന്റെ കണ്ടുപിടുത്തമാണ്. ஆமென். நான் சொல்லுகிற இந்த காரியம் வேதாகம அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்த அந்த ஆராய்ச்சியை பற்றி. അതിന്റെ അർത്ഥം ഭൂമിയുടെ ഉൽപ്പത്തി മുതൽ തറയിൽ കിടക്കുന്ന വെള്ളം ഉണങ്ങിയ നിലമാകണമെങ്കിൽ സയന്റിസ്റ്റുകൾ പറയുന്നു 2200 കിലോമീറ്റർ വേഗതയിൽ അവിടെ കാറ്റടിക്കണം. பூமி உண்டாக்கப்பட்ட காலகட்டத்தில் இருந்ததான தண்ணீர் செங்கடலே வற்றி போய் கட்டாந்தரையாய் மாற வேண்டுமானால் வேதாகம அறிஞர்கள் இப்படி சொல்லுகிறார்கள், அங்கே வீசப்பட்ட காற்று வேகம், அதனுடைய வேகம் 2200 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியிருக்க வேண்டும் என்று. ഈ 30 ലക്ഷം പേര് നിൽക്കുമ്പോഴേ ഈ കാറ്റടിക്കുന്നത്. இந்த 30 லட்சம் பேர் இந்த கடலோடு சேர்ந்து நிற்கும் போதுதான் இந்த கடலிலே இந்த காற்று വീശുகிறது. 150 കിലോ വെയിറ്റ് ഉള്ള അച്ചായൻ അവിടെ ഉണ്ട്. 150 கிலோ வெயிட் உள்ள தகப்பனர் அங்க நிற்கிறார். 60 കിലോ വെയിറ്റ് ഉള്ള ആളും ഉണ്ട്. 60 கிலோ எடையுள்ளவரும் இருக்கிறார். 45 കിലോ വെയിറ്റ് ഉള്ള യൂത്ത് ഉണ്ട്. 45 கிலோ வெயிட் உள்ளதான ஒரு வாலிபர்களும் இருக்கிறார்கள். ഒരല്ല, ഒത്തിരി വാലിബർ, நிறைய வாலிபர்கள். ഹല്ലേലൂയ. കുഞ്ഞുങ്ങൾ 2 കിലോ വെയിറ്റ് ഉള്ള കുഞ്ഞുണ്ട്. 2 கிலோ எடையுள்ள பிள்ளை. ഇനി തലയിൽ വിഗ് വെച്ചവന്മാരുണ്ട്. ஆமென். தலையில ஒட்டுமுடி ஒட்டினவங்களும் இருக்காங்க. തൊപ്പി വെച്ചവന്മാരുണ്ട്. ஆமென். தொப்பி போட்டவங்களும் இருக்காங்க. തിരുപ്പം വെച്ച അമ്മാമ്മയുണ്ട്. ஆமென். തലയിൽ വൈപ്പുമുടി വെച്ച അമ്മാമ്മ, தலையில ஒட்டுமுடி வச்சிருக்கிற அந்த அம்மாவும் இருக்காங்க. ஜீசஸ். ഒറ്റയണത്തിന്റെ ഒട്ടുമുടിയും പോയില്ല. ஒருத்தருக்கு ஆமென் ஒருத்தரும் வச்சிருந்ததான அந்த ஒட்டுமுடியும் போகல. തൊപ്പി പോയില്ല. தொப்பி பறக்கல. കയ്യിലിരുന്ന കൊച്ചു പറന്നു പോയില്ല. கையில உள்ளதான அந்த சின்ன பிள்ளையும் பறக்கல. അവരെല്ലാം അവിടെ തന്നെ നിന്ന് സേഫ് ആയിരുന്നു. അവർ എല്ലോരും അങ്ങേ പാതുകാവലായി இருந்தார்கள். കാരണം ഈ കാറ്റ് വെളിയിൽ വന്നത് இந்த காற்றில் வெளியே வீசப்பட்டது എന്നിൽ നിന്നാണ്. എന്നിലിருந்து. കരമടിച്ചു പറഞ്ഞാട്ടെ. கையை தட்டி சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya.
എന്റെ അകത്ത് നിന്നാ ഈ കാറ്റ് വന്നത്. எனக்குள்ளே இருந்துதான் இங்க காற்று வீசினது. ഈ കാറ്റ് വന്നപ്പോ இந்த காற்று വന്നபோது ദൈവം തുറന്ന വഴി, தேவன் திறந்த வழி, 1.5 കിലോമീറ്റർ വീതിയുള്ള വഴി, 1.5 கிலோமீட்டர் அகலமான ஒரு பாதை. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, വഴി തുറക്കാൻ വേണ്ടി வழி திறப்பதற்காக ഒരു സ്പെഷ്യലിസ്റ്റും വരണ്ട. ஒரு ஸ்பெஷலிஸ்டும் வர வேண்டாம். നീ അഭിഷേകത്തോടെ ആരാധിച്ചാ മതി. நீங்கள் அபிஷேகத்தோடு ஆராதித்தாலே போதும். വിശാലമായ വഴി ഓപ്പൺ ആകും. விசாலமான ஒரு பாதை உங்களுக்காய் திறக்கப்படும். കരം അടിച്ചു പറ, கைகளை தட்டி சொல்லுவோம், I am the way maker. அவரே வழியை ஆயத்தம் செய்கிறவர். I am the way maker. நான் வழியை திறக்கிறவன். I am the way maker. நான் வழியை திறக்கிறவன். തലയിൽ കൈ വെച്ചിട്ട് പറഞ്ഞേ, உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, എന്റെ വഴി என் வழி ഞാനാണ് തുറക്കേണ്ടത്. நான் தான் திறக்கணும். യൂസ് യുവർ അനോയിന്റിംഗ്, உங்க அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள். யூஸ் யுவர் അതോറിറ്റി. அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். ആർക്കോ വേണ്ടി വെയിറ്റ് ചെയ്യാതെ, யாருக்காக யாரோ வருவதற்காக காத்திருக்க வேண்டாம். யூஸ் யுவர் അനോയിന്റിംഗ്, உங்கள் அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள். யூஸ் യുവർ അതോറിറ്റി. உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். എവിടെയാണോ വഴി അടഞ്ഞിരിക്കുന്നത്, எந்த இடத்தில் வழி அடைக்கப்பட்டிருக்கிறதோ ദൈവം നിന്നെ യൂസ് ചെയ്യാൻ പോവുകയാണ്. தேவன் அங்கே அதற்காக உங்களைத்தான் பயன்படுத்த നീ போகிறார். പ്രാർത്ഥിച്ചാൽ, நீங்கள் ஜெபித்தால் അമേരിക്ക വിസ നിന്റെ കയ്യിൽ വരും. அமெரிக்க விசா உங்க கையிலே வரும். നീ പ്രാർത്ഥിച്ചാൽ, நீங்கள் ஹalleluya ஜெபித்தால் ഓസ്ട്രേലിയ ന്യൂസിലൻഡ് വിസ കയ്യിൽ വരും. ஆஸ்திரேலியா நியூசிலாந்து விசா உங்கள் கையிலே வரும். നീ പ്രാർത്ഥിച്ചാൽ, நீங்கள் ஜெபித்தால் കാനഡയിൽ വഴി തുറക്കും. கனடா தேசத்துக்குரிய வழி திறக்கப்படும். നീ പ്രാർത്ഥിച്ചാൽ, நீங்கள் ஜெபித்தால் അപ്പോയിന്റ്മെന്റ് ലെറ്റർ നിന്റെ കയ്യിൽ വരും. அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் உங்க கையில வரும். You are the authority. நீங்கள் தான் அந்த அதிகாரம். Jesus. കാറ്റിനെ കുറിച്ച് പറയാൻ പോയി ഒരുപാട് കാര്യമുണ്ട്, നിർത്തുന്നു. Amen. Hallelujah. 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 மூன்றாவதாக മഴ, மழை. Praise the Lord. Amen. Hallelujah. Hallelujah. മഴ പെയ്യിക്കുന്ന അഭിഷേകം. மழையை பெய்ய பண்ணுகிற அபிஷேகம். Hallelujah. Amen. എഗസ്കേൽ പ്രവചനം 36:26 വായിക്കുമ്പോൾ, Amen. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 36 அதிலே 26வது வசனத்தை வாசிக்கும்போது, നീ പ്രാർത്ഥിച്ചാൽ, நீங்கள் செபித்தால் മഴ പെയ്യും. மழை பெய்யும். മഴ പെയ്ത എന്താ ഗുണം? மழை பெய்தால் என்ன நன்மை? പുതിയ മുളകൾ പുറത്തു വരും. புதிய முளைகள் வெளியே வரும். ഒരു ന്യൂ സീസൺ വെളിയിൽ വരും. புதிய காலகட்டம் வெளியே வரும். நான்காவதாக തീ, அக்னி. Praise the Lord. Amen. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, അകത്തിരിക്കുന്നവന്റെ ഒന്നാമത്തെ സ്വഭാവം முழுமேன் உள்ளே வாசம் பண்ணுகிறவருடைய முதல் சுபாவம் പ്രാവ്, புறா. ആ പ്രാവിനകത്ത് തന്നെ ഞാൻ പറഞ്ഞില്ലേ 18 5 23 വിധ പ്രവർത്തികളുണ്ട്. ஆமென். அல்லேலூயா. 18 5 சேர்த்து 23 விதமான அந்த கிரியைகள் உண்டு. ഹല്ലേലൂയ. ஆமென். നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് വേണമെങ്കിൽ പുതിയ മെസ്സേജുകൾ പ്രിപ്പയർ ചെയ്തോ. நீங்க வீட்ல போய் வேணா புதிய செய்திகளை ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். ദൈവം നിങ്ങളോട് സംസാരിക്കും. தேவன் உங்களோடு பேசுவார். രണ്ടാമത്തെ സ്വഭാവം இரண்டாவது சுபாவம் കാറ്റ്. காற்று. മൂന്നാമത്തെ സ്വഭാവം மூன்றாவது சுபாவம் അവൻ തക്ക സമയത്ത് മഴ പെയ്യും. ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய பண்ணுவார். நான்காவதாக ഇവൻ തീയാണ്. இவர் அக்னி. Praise the Lord. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈയെ പിടിച്ചിട്ട് பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, തീയിൽ കിളിർത്തു വന്നത് ஆமென், அக்னியில் முளைத்து வந்தது വെയിലത്ത് വാടിപ്പോകത്തില്ല. அது வெயில் பட்டு வாடி போகாது. പറഞ്ഞേ, சொல்லுங்க, I am the vessel. நானே அந்த பாத்திரம். മൺപാത്രം എന്ന് പറഞ്ഞേ. ஆமென். மண்பாண்டம் என்று சொல்லுங்க. ഈ മൺപാത്രം ശരിയായ ഒരു പൂർത്തീകരണത്തിൽ വരണമെങ്കിൽ എന്ത് ചെയ്യണം? இந்த மண்பாத்திரம் சரியான நிலைக்கு நேராய் வர வேண்டுமானால் அதை என்ன செய்ய வேண்டும்? ആദ്യം മണ്ണെടുക്കും, முதலாவது மண்ணை எடுப்பார்கள், അതിന് വെള്ളം ഒഴിക്കും, தண்ணீரை விடுவார்கள், എത്ര ചവിട്ടാൻ പറ്റും അത്രയും ചവിട്ടും, எவ்வளவு மிதிக்க முடியுமாக அவ்வளவு மிதிப்பார்கள், ചാവട്ടി കുഴച്ച് அதை மிதித்து குழைத்து കുശവന്റെ ചക്കിനകത്ത് വെച്ച് ஆமென் புயவனுடைய திருகையிலே வைத்து അതിന് രൂപം നൽകി அதற்கு நல்ல ஒரு உருவத்தை ஏற்படுத்தி നല്ല ഡിസൈൻ കൊടുത്ത് நல்ல டிசைன் கொடுத்து ഇതിനെ തീക്കകത്ത് വയ്ക്കും. இதை அக்னிக்குள்ளே வைப்பார்கள். ഹല്ലേലൂയ. ஆமென். യഥാർത്ഥത്തിൽ ഈ വെസൽ പുറത്തു വരുന്നത്, ஆமென், உண்மையா இந்த ஆமென் இந்த பாத்திரம் வெளியே வருவது തീക്കകത്ത് നിന്നാണ്. அக்னியில் இருந்து தான் வருகிறது.
തീയിൽ നിന്ന് ജനിച്ചു പുറത്തു വരുന്നത്. அக்னியிலே பிறந்துதான் இந்த பாத்திரம் வெளியே வருகிறது. ഒരിക്കൽ ஒரு முறை ഹൈദരാബാദിൽ ഒരു വലിയ പ്രമാണിയുടെ വീട്, ஒரு பெரிய ஒரு மனுஷனுடைய வீடு ஷார்ட் சர்க்யூட்டில் தீ கத்தி. ஆமென். அது ஆமென். அந்த மின்சாரம் தாக்கினதுனாலே அது தீப்பிடித்து எரிந்து விட்டது. ஷார்ட் சர்க்யூட் வந்து கெட்டடம் முழுவதும் தீ பிடிச்சு. ஆமென். அந்த ஷார்ட் சர்க்யூட்ல அந்த கட்டிடம் முழுவதும் அக்கினி பற்றி பிடித்தது. உடனே ஃபயர் ஃபோர்ஸ்கார் வந்து, உடனே தீ அணைப்புக்காரர்கள் வந்தார்கள். ஃபயர் ஃபோர்ஸ், ஆமென், ஃபயர் ஃபோர்ஸ். பேரு ஃபயர் ஆണെങ്കിലും பேரு தான் ஃபயர் என்றாலும் அகத்து மொத்தம் வெள்ளമാണ്. உள்ள அது சுமக்கிறது எல்லாமே தண்ணி தான். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ പിടിച്ചിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, ഫയർ ഫോഴ്സുകാരുടെ പ്രസംഗം കേൾക്കരുത്. ஃபயர் ஃபோர்ஸ் காரர்களுடைய பிரசங்கத்தை கேட்க கூடாது. സീരിയസ്ലി, உண்மையா? തീ അണയ്ക്കാൻ വേണ്ടി വാട്ടർ ടാങ്കുമായി വരുന്നവന്മാരുണ്ട്. ஆமே, அக்கினி எரிகிற அக்கினியை அணைப்பதற்கு வாட்டர் டேங்கோட வருகிறவர்களும் உண்டு. അവൻ ബൈബിൾ തുറക്കത്തില്ല, அவங்க பைபிளை തുറக்க மாட்டாங்க. അവന്റെ സബ്ജക്ട് യേശു അല്ല, அவனுடைய சப்ஜெக்ட் இயேசு அல்ல. ഭൂലോകത്തുള്ള എല്ലാ ദൈവദാസന്മാരുടെ പേര് നമ്പർ 1 എന്ന് പറഞ്ഞ് സജിത്ത്, സുജിത്ത്, മാമൻ മത്തായി എന്ന് പറഞ്ഞ് അങ്ങോട്ട് തുടങ്ങും. ஆமென். அவர்கள் உலகத்தில் உள்ள எல்லா பாஸ்டருடைய பேரை 1 2ன்னு சொல்லி சதித்து சுதித்து, ஆமென், மத்தேயு, யோவான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അത് കേൾക്കുമ്പോഴേ എല്ലാവരും കൂടെ ഒരുമിച്ച് കൊട്ടാവി വിടുന്നു. ஆமென். அதை கேட்கும்போது எல்லாரும் சேர்ந்து, ஆமென், ஏகமாய் கொட்டாவி விடுவார்கள். ചിരിച്ച് സപ്പോർട്ട് ചെയ്യരുത്. ஆமென். சிரித்து சப்போர்ட் பண்ணிட கூடாது. ഓരോ ദൈവദാസന്മാരെ വീഴ്ച പറഞ്ഞ് പ്രസംഗിക്കുമ്പോ ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் விழுந்து போனார்கள் என்று சொல்லும் போது എന്ന് പറഞ്ഞ് ചിരിക്കരുത്. ஆஹா என்று சொல்லி சிரிக்க கூடாது. പിന്നെ അവന്റെ പോയിന്റിന്റെ എണ്ണം കൂടി കൂടി വരും. ஆமா, அப்படி நீங்க சிரிச்சிட்டீங்கன்னா அவருடைய எழுதி வச்சிருக்கிற பாயிண்டுடைய எண்ணிக்கை கூடிடும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ദൈവം തെരഞ്ഞെടുത്തവനെ മനുഷ്യർ കുറ്റം വിധിക്കാൻ പാടില്ല. தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களை மனுஷன் குற்றம் சொல்லக்கூடாது. നിനക്കൊരു വേദി കിട്ടിയാൽ, உங்களுக்கு ஒரு பலிபீடம் கிடைத்தால், നീ മനുഷ്യനെ പറ്റിയല്ല പറയേണ്ടത്. நீங்கள் மனுஷனை குறித்து சொல்லக்கூடாது. എനിക്ക് വേണ്ടി മരിച്ചുയർത്ത യേശുവിനെ പറ്റി പറയണം. எனக்காக மரித்து உயிரோடு எழும்பின இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ, கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഫയർ ഫോഴ്സ് വന്നു, തീ അണപ്പുകാർ വന്നു, அந்த தீ அணைப்புக்காரர்கள் வந்தார்கள், തീ അണച്ചു, தீயை அணைத்தார்கள். ഒരാള് ചോദിച്ചു, ஒரு ஆள் கேட்டார், എന്തെങ്കിലും ആ വീട്ടിൽ ഇത് കിട്ടിയോ? ஏதாவது இந்த வீட்டில இருந்து கிடைத்ததா? ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഉടനെ ഒരു ഫയർ ഫോഴ്സുകാരൻ പറഞ്ഞു, உடனே ஒரு தீ அணைப்புக்காரன் சொன்னான், വിലപിടിപ്പുള്ള AC കത്തിപ്പോയി. ஆமென். விலை மதிப்புள்ளதான ஏசி எரிந்து போனது. ഫ്രിഡ്ജ് കത്തിപ്പോയി. ஃப்ரிட்ஜ் எரிந்து போனது. വാഷിംഗ് മെഷീൻ കത്തിപ്പോയി. வாஷிங் மிஷினும் எரிந்து விட்டது. അലമാര കത്തിപ്പോയി. எல்லா பீரோ எல்லாம், ஷோகேஸ் எல்லாம் எரிந்து போனது. യൂറോഫ്ലെക്സ് മെത്ത കിത്ത എല്ലാം കത്തിപ്പോയി. யூரோஃப்ளெக்ஸ் மெத்த எல்லா மேட்ரஸ் எல்லாம், ஆமென், அழிந்து போனது. വിലപിടിപ്പുള്ള TV കത്തിപ്പോയി. ஆமென். அதிக விலை மதிப்புள்ளதான டிவி எரிந்து விட்டது. അയ്യോ, ഒന്നും കിട്ടിയില്ലേ? ஐயோ, ஒண்ணுமே கிடைக்கலையா? ഉടനെ വേറൊരു ഫയർ ഫോഴ്സുകാർ ഓടി വന്ന് പറയുക, வேறொரு தீயணைப்புக்காரர் ஓடி வந்து சொன்னார், കിട്ടി കിട്ടി കിട്ടി, கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு கிடைச்சிடுச்சு. എന്താ കിട്ടിയത്? என்ன கிடைச்சது? ഒരു മൺപാന കിട്ടി. ஒரு மண் பாத்திரம் கிடைச்சது. ஆமென். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഫ്രിഡ്ജ് കത്തിപ്പോയി. ஆமென். ஃப்ரிட்ஜ் எரிஞ்சிடுச்சு. വാഷിംഗ് മെഷീൻ കത്തിപ്പോയി. வாஷிங் மிஷின் எரிந்து விட்டது. TV കത്തിപ്പോയി. டிவி எரிந்து விட்டது. കട്ടില് കത്തിപ്പോയി. கட்டில் எரிந்து விட்டது. ഇതെല്ലാം മനുഷ്യന്റെ കയ്യിൽ നിന്ന് വന്നതാണ്. இது எல்லாம் மனுஷனுடைய கையில் இருந்து வந்தது. நான் ആ മൺപാത്രത്തെ എടുത്തിട്ട് ചോദിച്ചു, அந்த மண் பாத்திரத்தை எடுத்து கேட்டேன், ഏ മൺപാത്രമേ, ஏய் மண் பாத்திரமே, നീ എന്താ കത്താത്തത്? நீ இதற்காக எரிந்து போகவில்லை. മൺപാത്രം പറഞ്ഞു, மண் பாத்திரம் சொன்னது, മച്ചാനെ, மச்சானே, ഞാൻ വന്നത് நான் வந்தது മനുഷ്യന്റെ കയ്യിൽ നിന്നല്ല, மனுஷனுடைய கையில் இருந்தல்ல, തീയിൽ നിന്നാണ് ജനിച്ചത്. அக்னியில் இருந்து. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். നിന്റെ അകത്തൊരു ഫയർ ഇരിപ്പുണ്ട്. உங்களுக்குள்ளே ஒரு அக்னி இருக்கிறது. നിന്റെ അകത്ത് തീ ഇരിക്കുന്നത് കൊണ്ട് உங்களுக்குள்ளே அக்னி இருப்பதினாலே നെബൂഖദ്നേസറിന്റെ തീയിൽ നീ തീർന്നു പോകത്തില്ല. நேபுகாத்நேச்சார் உண்டு பண்ணினதான அக்னி சூளை நிமித்தமாய் உன்னை கெடுக்க முடியாது. കരമടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ച്, கைகளை தட்டி தேவனை துதிப்போம். நான்காவதாக ഫയർ, அக்னி. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 5 ஐந்தாவதாக എണ്ണ, எண்ணெய். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். സങ്കീർത്തനം 23:5. சங்கீதம் 23:5. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അഭിഷേകത്തിന് വേണ്ടിയിട്ടാണ് എണ്ണ സെലക്ട് ചെയ്യുന്നത്. அபிஷேகத்துக்காகத்தான் எண்ணெயை ஆயத்தம் செய்கிறார்கள். അഭിഷേക ഓയിൽ എങ്ങനെയാ എടുക്കുന്നത്? அபிஷேக தைலத்தை எப்படி எடுக்கிறார்கள்? ഒലിവുക്കാ പറിക്കും. ஆமென். ஒலிவக்காயை பறித்து അതിനെ ഉണക്കും. அதை காய வைப்பார்கள். അതിനെ ചക്കിനകത്തിട്ട് ഉടയ്ക്കും. செக்கிலே போட்டு உடைப்பார்கள். അപ്പോൾ അതിൽ നിന്ന് എണ്ണ വരും. அப்பொழுது அதிலிருந்து ஆமென் எண்ணெய் வரும். യേശുവിനെ കുറിച്ച്
യേശയ്യാവ് എന്താ പറയുന്നേ? இயேசுவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி எதை சொல்கிறார்? അവൻ ഒരു ഇളയ തൈ പോലെയായിരുന്നു. அவர் ஒரு ஆமென் கன்றை போல இருந்தார். അവൻ ഒരു നല്ലൊരു സസ്യമായിരുന്നു. அவர் நல்ல ஒரு ஆமென் இளங்கன்றாயிருந்தார். അത് ഉണങ്ങിപ്പോയി. ஆமென் அது காய்ந்து போனது. യേശു ഒലിവ് കായെ കാണിക്കുന്നു. இயேசு ஒலிவ காயை காண்பிக்கிறது. Praise the Lord. ஆமென். ആ ഒലിവ് കായെ ചതഞ്ഞരഞ്ഞതുപോലെ, அந்த ஒலிவ காயை அதை நசுக்கி பிழிந்தெடுத்தது போல, എണ്ണ ഒഴുകിയതുപോലെ அதிலிருந்து எண்ணெய் ஓடி வந்தது போல യേശുവിന്റെ രക്തം ഒഴുകി. இயேசுவின் ரத்தம் ஆமென் வடிந்தோடினது. ഈ ഒലിവ് കായിൽ നിന്ന് ഒഴുകുന്ന എണ്ണയാണ് இந்த ஒலிவ காயிலிருந்து பிசைக்கப்பட்டு ஆமென் அதிலிருந்து வடிந்து வருகிற எண்ணெய் தான் റോയൽ അനോയിന്റിംഗ്, ராஜரீக அபிஷேகம். ഇന്ന് രാത്രി இந்த இரவிலே നിന്റെ തലയിൽ എണ്ണയല്ല ഒഴുകാൻ പോകുന്നത്, உங்கள் தலையிலே எண்ணெய் ஊற்றப்பட போவது அல்ல, ഉയർപ്പിന്റെ രക്തം ഒഴുകാൻ പോവുകയാണ്. உயிர்த்தெழுதலின் ரத்தம் ஊற்றப்பட போகிறது. കരമടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை தட்டி தேவனை துதிப்போம். 5 ഓയിൽ, ஐந்தாவது எண்ணெய். 6 ஆறாவதாக വീഞ്ഞ്. திராட்சரசம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അപ്പോസ്തലപ്രവൃത്തി 2-ാം അധ്യായത്തില് அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரத்தில் ആ വീട്ടിൽ വന്നവരെല്ലാവരും പറഞ്ഞു, அந்த வீட்டில் வந்து எல்லோரும் சொன்னார்கள், ഇവർ വീഞ്ഞു കുടിച്ച് മത്തരായിരിക്കും. இவர்கள் ஆமென் குடித்து வெறித்திருக்கிறார்கள். വീഞ്ഞ് അകത്ത് പോയി എന്ത് സംഭവിക്കും? ஆமென். திராட்சரசம் உள்ளே சென்றால் என்ன நடக்கும்? എല്ലാം മറക്കും. எல்லாவற்றையும் மறப்பார்கள். എല്ലാവരും പറഞ്ഞു എല്ലാം മറന്നു പോകും. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் மறப்பார்கள். അഭിഷേകം നിന്റെ അകത്ത് വന്നാൽ, அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்ததானால் നിന്റെ കടഭാരം നീ മറക്കും. உங்கள் கடன் பாரத்தை மறப்பீர்கள். നിന്റെ രോഗത്തെ മറക്കും. உங்களுடைய வியாதியை மறந்து നിന്റെ போவீர்கள். പ്രശ്നങ്ങളെ മറക്കും. உங்களுடைய பிரச்சனைகளை மறந்து போவீர்கள். എല്ലാം മറന്ന് எல்லாவற்றையும் மறந்து നൃത്തം ചെയ്ത് ദൈവത്തെ ആരാധിക്കും. நடனமாடி தேவனை ஆராதிப்பீர்கள். Praise the Lord. Amen. ഈ വീഞ്ഞിന്റെ അനുഭവം ഇല്ലാത്തവരാണ് ஆமென். திராட்சரசத்தின் அனுபவம் இல்லாதவர்கள் தான் ഒരു സ്തോത്രം പറയത്തില്ല, ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாங்க, ഒരു ഹല്ലേലൂയ പറയത്തില്ല, ஹல்லேலூயா சொல்ல மாட்டாங்க, ആരാധിക്കത്തില്ല, ஆராதிக்க மாட்டாங்க, അനങ്ങത്തില്ല, அசையவே மாட்டாங்க. തൂണ് പോലെ ഇരിക്കും. ஆமென். தூண்களை போல இருப்பாங்க. വീഞ്ഞ് പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഒരു അനുഭവമാണ്. ஆமென். இந்த திராட்சரசம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானுடைய ஒரு அனுபவமாக இருக்கிறது. സകലതും മറന്ന് ദൈവത്തെ ആരാധിക്കണം. சகலவற்றையும் மறந்து நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். 7 ஏழாவதாக മേഘം. மேகம். അപ്പോസ്തലപ്രവൃത്തിയിൽ പറയുന്നു, 1-ാം അധ്യായത്തിൽ പറയുന്നു, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, അല്ലയോ ഗലീല പുരുഷന്മാരെ, கலிலேயா புருஷரே, നിങ്ങൾ ഇങ്ങനെ ഉറ്റുനോക്കുന്നത് എന്ത്? இதற்காக நீங்கள் ஆமென் வானத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ഞാൻ നിങ്ങളെ വിട്ടു പോകുന്നത് പോലെ எப்படி நான் உங்களிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிறேனோ അതുപോലെ ഞാൻ മടങ്ങി വരും. அதே போலவே நான் ഇത് மறுபடியும் வருவேன். പറഞ്ഞുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ சொல்லிக் கொண்டிருக்கும்போது ഒരു മേഘം യേശുവിന്റെ മേൽ ഇറങ്ങി വന്നു. ஒரு மேகம் இயேசுவின் மேல் இறங்கி வந்தது. അവൻ ഇറങ്ങി കേറിപ്പോയി. அவர் அந்த மேகத்திலூடே மேலே போனார். വെളിപ്പാട് പുസ്തകം പറയുന്നു, வெளிப்படுத்தின விசேஷத்தின் புத்தகம் മേഘത്തിൽ എടുക്കപ്പെട്ടവൻ மேகத்தில் எடுக்கப்பட்டவர் മേഘാരൂഢനായി മടങ്ങി വരും. ஓ மேகத்தில் அவர் வருகிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മേഘത്തിൽ എടുക്കപ്പെട്ടവൻ மேகத்தில் எடுக்கப்பட்டவர் മേഘാരൂഢനായി തിരിച്ചു വരും. ஆமென். மேகத்திலே வருகிறார். ഇതാണ് இதுதான் നിന്റെ അകത്തിരിക്കുന്ന உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ഈ ക്രിസ്തുവിന്റെ 7 സ്വഭാവം. கிறிஸ்துவின் 7 சுபாவங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അകത്തിരിക്കുന്ന പ്രാവിനെ യൂസ് ചെയ്യണം. ஆமென். உள்ளே இருக்கிற அந்த புறாவை பயன்படுத்த வேண்டும். കാറ്റിനെ യൂസ് ചെയ്യണം. ஆமென். காற்றை பயன்படுத்த வேண்டும். തീയെ യൂസ് ചെയ്യണം. அக்னியை பயன்படுத்த வேண்டும். മഴയെ യൂസ് ചെയ്യണം. மழையை பயன்படுத்த வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആ എണ്ണയെ യൂസ് ചെയ്യണം. எண்ணெயை பயன்படுத்த வேண்டும். വീഞ്ഞിനെ യൂസ് ചെയ്യണം. ஆமென். திராட்சை ரசத்தை பயன்படுத்த வேண்டும். മേഘത്തെ നിങ്ങൾ യൂസ് ചെയ്യണം. மேகத்தை பயன்படுத்த வேண்டும். Are you ready? நீங்க ஆயத்தமா? Close your eyes. கண்களை மூடுவோம்.